Hello friends, welcome to JJ channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹேர் டை. இந்த ஹேர் டைக்கு நம்ம ஒரு 4 ingredients மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். இது மத்த ஹேர் டை மாதிரி எல்லாம் இல்ல உங்களுக்கு. இதோட ரிசல்ட் கொஞ்சம் ஸ்லோ ஆனாலும் ஆனா அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு பெர்மனன்ட்டா இருக்கும். இப்போ வாங்க நம்ம அது என்னென்ன ingredients பார்க்கலாம். நான் ஒரு கப் பீட்ரூட் எடுத்துர்க்கேன். பீட்ரூட், கொஞ்சம் கோகனட் ஆயில், டீ தூள், நீலி அவரி பவுடர் எடுத்துர்க்கேன். இந்த 4 ingredients தான் எடுத்துர்க்கேன். இப்போ இதை என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த டீ தூளை ஒரு தண்ணியில கொதிக்க வைக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்து அதுல டீ தூள் போட்டு நம்ம கொதிக்க வைக்க போறோம். இப்போ வந்து இந்த தண்ணி இதுல வந்து நான் 2 கப் டீ தூள் எடுத்து வச்சிருக்கேன். இந்த டீ தூளை இதில் ஆட் பண்ணிடுறோம். பத்தலை இன்னி கொஞ்சம் கூடி நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் இனி ஒரு 2 ஸ்பூன் டீ தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த டீ தூள் வந்து நல்லா கொதிச்சு வரணும். இந்த டீ தூள் இப்போ வந்து நம்ம இந்த ஹேர் டைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் 2 ஸ்பூன் டீ தூள் போட்டு டீ தூளை கொதிக்க வச்சிட்டு இருக்கோம். இந்த டீ தூள் நல்லா கொதிச்சு இந்த கலர் சேஞ்ச் ஆகணும் உங்களுக்கு. இதை நல்லா கொதிக்க வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இப்போ வந்து நம்ம தயாரிக்க போகிற இந்த ஹேர் டை வந்து உங்களுக்கு கொஞ்சம் டெய்லி யூஸஸ் பண்ணணும். டெய்லியே பண்ணிக்கலாம். அது இல்லை எந்த உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வராது. இதோட இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து என்னென்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட், நீலி அவரி பவுடர், கோகனட் ஆயில், கொஞ்சமாக டீ டிகாஷன். இந்த டீ டிகாஷனை நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு நல்லா கொதிச்சு இந்த டீ தூளோட கலர் நல்லா உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும் நல்லா. இதை வந்து நீலி அவரி கூட வந்து நம்ம தனியாக அதை போட்டு உங்களுக்கு கலர் நல்லா வராது. அதோட இந்த பீட்ரூட், டீ டிகாஷன் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து நல்ல ஒரு கருப்பு கலரை கொடுக்கும், நேச்சுரல் கலரை கொடுக்கும். இப்போ நம்ம டீ டிகாஷன் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கொதிக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு வேண்டியதை எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒரு கப் துண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட்டை ஜாரில் போடுறோம். இதில் தண்ணியெல்லாம் நீங்கள் சேர்க்கக்கூடாது. அப்படியே சேர்க்கணுன்னாலும் அந்த டீ டிகாஷன் தண்ணியை தான் சேர்த்தணும். நம்ம நார்மல் வாட்டர் சேர்த்தக்கூடாது. இப்போ இதை வந்து நல்லா மை மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள். இப்போ வந்து நம்ம பீட்ரூட்டை அரைச்சி இப்படி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், பீட்ரூட்டுக்கு நான் தண்ணி வந்து நம்ம இந்த தண்ணி ஊற்றலை. நம்ம டீ நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை அந்த இதெல்லாம் வடிகட்டாமல் அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ இது எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மை மாதிரி அப்ளை பண்ணுற அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம பீட்ரூட் ஒரு கப்பும் அந்த டீ டிகாஷனும் போட்டு மை மாதிரி அரைச்சிருக்கோம். அதில் இப்போ இன்னும் அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய்,
தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். ஏன்னா ஹேரை வந்து ரொம்ப ட்ரை பண்ணாமல் இருக்கிறதுக்கு வேண்டி இது போடுறோம். இப்போ வந்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் நீலி அவுரி எடுத்திருக்கேன். இந்த நீலி அவுரி பவுடரையும் இதுலேயே ஆட் பண்ணிடுங்க. நீலி அவுரி பவுடர் கூட இன்னொன்று இன்க்ரீடியன்ட் சேரும்போது அது வந்து நமக்கு நல்ல ஒரு கலர் தரும். இந்த மாதிரி கலக்கிக்கலாம். இது ஹேர் மாஸ்க்கு, ஹேர் டை அதானே யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஓரளவுக்கு அப்ளை பண்ணுற இதில் நீங்கள் வந்து இதை கலந்துக்கோங்க. பவுட்ரு நீலி அவுரி கொஞ்சம் பத்தலை நமக்கு, இன்னும் ஒரு கொஞ்சம் முடி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம நீலி அவுரியை இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 8 hours இதை வந்து அப்படியே ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தலையில் யூஸ் பண்ணணும். இப்போ இதை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்து நல்ல ட்ரையாக இருக்கணும். உங்களுக்கு ஹேர் வந்து எண்ணெய் பிஸ்கோட இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஹேர் வந்து நல்லா வாஷ் பண்ணி ஃபுல்லாக ட்ரையாக இருக்கணும். இதை வந்து நம்ம டெய்லியுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஆஃப்டர் வந்து இதை போட்ட அப்புறம் நீங்கள் வந்து ஷாம்புவோ இல்லை ஹேர் வாஷ் பவுடரோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. சும்மா தான் ஹேரை நல்லா நம்ம கழுகி விடணும், ஹேர் வாஷ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை அப்படியே ஊற வச்சுருங்க. இது இன்னும் ஊறும்போது பார்த்தீங்கன்னா இதோட கலர் சேஞ்ச் தெரியும் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் டெய்லியே இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் தலைக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஒயிட் ஹேர்லாம், இளநரை, அப்புறம் வந்து இந்த ஹேர் ஃபால் இது எல்லாமே கம்மியாகும். மெயினாக வந்து உங்களுக்கு ஒயிட் ஹேருக்கு வேண்டியதை இந்த டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஒரு 8 hours இல்லை 10 hours வந்து நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தலையில் அப்ளை பண்ணி ஒரு 15-20 நிமிஷம் இருக்கலாம். அந்த 15-20 நிமிஷம் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட். இது இந்த டை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதை ப்ரிப்பேர் பண்ணி 8 hours கழித்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னி கொஞ்சம் கூடி உங்களுக்கு லூஸாக வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் இன்னி கொஞ்சம் கூடி இந்த டீ டிகாஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தலையில் அப்ளை பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். இதில் கொஞ்சமாக டீ டிகாஷன் இன்னி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 8 hours அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு கருப்பு கலராக ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம இதை ஹேருக்கு அப்ளை பண்ணலாம். இதனால் உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டோ எதுவும் கிடையாது. நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னென்னா ஆஃப்டர் வந்து இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெறும் தண்ணியில் தான் ஹேர் வாஷ் பண்ணணுமே ஒளி இதை வந்துட்டு நீங்கள் ஷாம்புவோ சோப்போ எல்லாம் போட்டு கலக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஹேர் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை, see you.